ராதா, நல்லா இருக்கியா? என்னடி இழைச்சு போயிட்ட? ஏய், ஏதாவது விசேஷமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என் தம்பி வயசு தான். பரவாயில்ல, சொல்லு சொல்லுடி. என்ன சொல்றது சுமதி, அவர் முன்ன விட மாறி போயிட்டாரு. ஒரு பொண்ணோட சவகாசம் வச்சுக்கிட்டு என்ன முழுசா மறந்துட்டாரு. என் மேல என்னென்னமோ பழி சுமத்தி எனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாரு. எதுக்கு? டைவர்ஸ்க்காக. வாட்? டைவர்ஸா? வேணும்னா நீயே பாரு. எங்க? அடே, இது நம்ம ஆபீஸ் ஸ்ட்ராங் ஆச்சு. அதுக்குதான் உன்னை பார்க்க வந்தேன். ஐ வெரி சாரி ராதா. குமாஸ்தா சார், குமாஸ்தா சார். இத வந்துட்டமா. இத பாருங்க, இந்த நோட்டீஸ் சம்பந்தப்பட்ட பாயிண்ட்ஸ் பேப்பர் எல்லாத்தையும் உடனே எடுத்துட்டு வாங்க. இது சொன்ன வேலையை செய்யுங்க, போங்க. என்னங்கம்மா? படுக்கை அலங்கரிக்கிற பதுமை நினைச்சுதான் பெண்கள் வாழ்க்கையில விளையாடி பாக்குறாங்க. சுமதி, என்னமா இது? நீங்க செஞ்சிருக்கிற நல்ல காரியம் பாருங்க. லாயங்க நோட்டீஸ் மட்டும் விடுறது இல்லைங்க, 2 மனசையும் பிரிச்சு வச்சுதான் சம்பாதிக்கணுமா? எங்க உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் சம்பாதிச்சு வச்சது போதான அந்த காரியத்தை செய்யறீங்க? ஒரு குடும்பத்தை வாழ வச்சுதாங்க பாக்கணும், பிரிச்சு வச்சு பார்க்க கூடாதுங்க. வெரி சாரிமா, உண்மையை தெரிஞ்சுக்காம உங்களை நான் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன். இன்னையில இருந்து நான் உங்க லாயர். டோன்ட் வரி. செட்டியார கார் அனுப்பிச்சு வீட்டுல விட சொல்லுங்க. ஆயிட்டுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சுமதி. வரேன். நல்லதுமா. என்னங்க, அப்பாவை பொண்ணான ராதாவுக்கு இந்த அநியாயம் நினைச்சதும் தொந்தரவு படுத்துட்டு என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிப்பு இருக்கு சுமதி. கெட்டதை கேட்டாலும் கெட்டதை பார்த்தாலும் கெட்டதை சொன்னாலும் பிடிக்காத உனக்குன்னு எனக்கு தெரியும். வர்ற ஜென்மத்திலையும் நீதான் எனக்கு மனைவியா வரணும். என்னங்க அண்ணி, ஜானகி, தினமும் உங்க 2 பேர் காலையை தொட்டு கும்பிட்டா போதும், வேற எந்த கோவிலுக்கும் போக வேண்டியதில்லை. ஜானகி.